ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. போன பகுதியில் பிள்ளையுறங்கா வில்லிதாசருடைய பக்தியை அனைவரும் உணரும்படி செய்ய வேணும்னு ராமானுஜ சங்கல்பித்தார் இல்லையா? இப்போ அதற்கான ஏற்பாடுகளைத்தான் அவர் செய்தார். ஒரு இரவில் அந்தரங்கமான ஒரு வைணவரை கூப்பிட்டாராம். அங்கே உலர்த்தி இருந்தார்கள் இல்லையா, இந்த பேதம் பேசுகிறவர்களுடைய ஆடைகள் எல்லாம் வெள்ள உலர்ந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு வேட்டியை கிழித்து வருமாறு சொன்னாராம். அதன்படியே அவரும் அந்த வேஷ்டியை கிழித்து விட்டார். இப்போ அடுத்த நாள் காலை அவர்கள் எல்லாம் போனார்கள் இல்லையா, ஸ்நானம் செய்து வேறு ஆடை கட்ட வேணும்னு பார்த்தா அந்த வேஷ்டியில் ஓட்டை இருந்தது. உடனே அங்கே வெறும் கூச்சலுமாக இருந்ததாம். அப்படி ஒரு சண்டை நடந்ததாம். ஆனால் இதெல்லாம் ராமானுஜர் கேட்டும் கேட்காதது போல் அமைதியாக இருந்து விட்டார். அப்புறமா இந்த பேதம் பேசுகிறவர்கள் எல்லாம் சில பேரை அழைத்தாராம். அழைத்து, நம்மளுடைய நிதி போறவில்லை, அதனால பிள்ளைவரங்காவல்லிதாசரோட வீட்டில் நிறைய நகையெல்லாம் இருக்குது, அதை போய் எடுத்து வாருங்கள்னு சொன்னாராம் உரிமையோடு. ராமானுஜர் இப்படி சொன்னதை அவர்களெல்லாம் அபகரித்து வர சொன்னார்னு புரிந்து கொண்டார்கள் போலும். நேரு இருட்டு நேரில் தன்னுடைய முகத்தை எல்லாம் மறைத்து கொண்டு கூட்டமாக போகிறார்கள். இப்போ இதே நேரத்தில் இங்கே பிள்ளைவரங்காவல்லிதாசரை அரங்கனை பாதுகாக்கும் பொறுப்பை ஒப்படைத்திருந்தார் ராமானுஜர். அதனால் அரங்கன் கோவில் சாற்றும் வரை அவராலும் வீட்டுக்கு செல்லவில்லை. அதனால் அங்கே பொன்னாச்சி மட்டுமே தனித்திருந்தாள். அவர் வீட்டெல்லாம் இருட்டாக்கி விட்டு படுத்து கொண்டிருந்தாளாம். ஒரு புறமாக படுத்து கொண்டிருந்தாள். அப்போ இந்த பாகவதர்கள் எல்லாம் மெதுவாக சத்தமிடாமல் வருவதை கவனித்தாள். ஆஹா, இப்படி இவர்கள் வருகிறார்கள்னா அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேணுமே, அவர்களுடைய எண்ணம் தடைபடக்கூடாதுன்னு நினைத்தாளாம் பொன்னாச்சி. அதனால் தூங்குவது போலவே நடிக்கத் தொடங்கினாள். அப்போ அவள் ஒரு பக்கமாக படுத்திருந்தாள் இல்லையா, அதனால் அந்த பக்கத்தில் இருக்கிற நகைகள் எல்லாம் வெகுவாக கழட்ட ஆரம்பித்தார்களாம். அவளும் கொஞ்சமும் அசையாமல் சிணுங்காமல் அப்படியே அமைதியாக இருந்தாராம். அவர்களுடைய காரியம் கைகூட வேணும்னு எண்ணினாள் பொன்னாச்சி. ஆனால் இப்போ இந்த பக்கம் எடுத்து விட்டார்கள், அவர்களுக்கு அந்த பக்கமும் எடுக்குவதற்கு ஏதுவாக வேணும் இல்லையா? அதனால் தூக்கத்திலேயே திரும்புவது போல திரும்பலாம்னு திரும்பினாள். ஆனால் அதை பார்த்து அவள் விழித்து கொண்டதாக எண்ணி அங்கிருந்து ஓடிவிட்டார்களாம் அந்த பாகவதோத்தமர்கள். இப்போ பிள்ளைவரங்காவல்லிதாசர் தன்னுடைய திருக்கோயில் காரியங்கள் எல்லாம் முடித்துவிட்டு வீடு திரும்புகிறார். இவளும் நடந்ததை எல்லாம் சொல்ல அவருக்கு ஒரே பொன்னாச்சி மீது கோபம் வந்ததாம். நீ எப்படி வந்த பாகவதர்களுக்கு உன்னுடைய மறுபுற நகைகளை கொடுக்காமல் இருப்பாயின்னு அவள் மீது சண்டை பிடித்தாராம். அவர்களுக்கு நீயே வரவழைத்து உபசரித்து அதையெல்லாம் கொடுத்திருக்க வேணாமான்னு அவருக்கு கோபம். இதனால் 3 நாட்கள் அவளோடு பேசவில்லை. இவர்களுக்கு இடையே இருந்த விரிசல் ராமானுஜருக்கும் தெரிந்தது. அதை பற்றி விசாரிக்கலாம்னு கூப்பிடுகிறாராம். அப்போ பொன்னாச்சி சொல்கிறாள், நான் எந்த தவறும் செய்யவில்லைன்னு அவள் நடந்ததை எல்லாம் சொல்கிறாள். அப்போ ஆனால் வில்லிதாஸ் சொல்கிறாராம், அவள் சுதந்திரமாக செயல்படுகிறாள். எப்படி இந்த பாகவதர்களுக்கு அவர்கள் எண்ணத்திற்கு தடையாக இருந்து விட்டாள் இல்லையா, அவர்களுக்கு வேண்டிய அந்த நகைகளையும் கொடுத்திருக்க வேணுமேன்ட்டு அவருக்கு ஒரே கோபம். அதனால் இனிமேல் நான் இவளோடு வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பிள்ளைவரங்காவல்லிதாசர். இவளை இனி யார் வேணுமானம் மறுமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லிவிட்டாராம். இப்போ ராமானுஜர் பார்க்கிறார். சரி, இப்போ நீ கடைசியாக சொல்லு, அப்போ இவளை நான் யாருக்கு திருமணம் செய்து வைத்தாலும் உனக்கு பரவாயில்லையா பொன்னாச்சின்னு கேட்டா. அப்பவும் கொஞ்சமும் சலனம் இல்லாமல் வில்லிதாசன் சரி என்கிறானாம். அப்போ ராமானுஜர் சொல்கிறார், இந்த கூட்டத்திலேயே ஒரு யோக்கியமான ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இந்த பொன்னாச்சிக்கு ஏற்றவர், அவருக்கே அவளை மனம் முடிக்கிறேன்னு சொல்ல அது வேற யாரும் இல்லை, வில்லிதாசர் தான்னு அவரை மறுபடியும் வில்லிதாசருக்கே திருமணம் முடிக்கிறார் ராமானுஜர். அதோடு வில்லிதாசர்கிட்ட சொல்கிறாராம், இனி இவள் உனது துணைவியார் மட்டுமல்ல, என்னுடைய பிரசாதமாவாள், அதனால் இவளை பார்த்து கொள்ள வேணும்னு சொல்ல இப்போ பிள்ளைவரங்காவல்லிதாசருக்கு அவ்வளவு சந்தோஷமாம். நிறைந்த மனதோடு மீண்டும் பொன்னாச்சியை ஏற்றுக்கொண்டாள். இதில் பொன்னாச்சியும் சரி வில்லிதாசரும் சரி பாகவதோத்தமர்கள், பக்தர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வேணும்ன்ற உண்மையான எண்ணத்தோடு இருந்தார்கள். அந்த பக்தியின் காரணமாகத்தான் அவர்களிடையே இந்த விரிசலும் வந்தது. அதே பக்தியானது அவர்களை மீண்டும் சேர்த்தும் வைத்தது. இப்போ ராமானுஜர் அந்த மீது பேதம் பேசினார்கள் இல்லையா, அவர்களெல்லாம் வெகுவாக பக்கத்தில் அழைக்கிறார். ஒரு கிழிந்து போன வேஷ்டிக்காக அத்தனை சண்டை போட்டீர்கள் இல்லையா, அந்த துணியில் இருந்த விரிசலுக்காக. ஆனால் இங்கு பாருங்கள், அவர்களுடைய எப்பேற்பட்ட உடைமைகளையெல்லாம் நீங்கள் எடுத்து வந்த பிறகும் அவர்கள் எதுவுமே அதை பற்றி குறையே கூறவில்லை. உங்களுக்காக அந்த மறுபுற நகையையும் தர வேணும் என்ற எண்ணம் இருவர் மனசிலும் இருந்தது இல்லையா, அதுதான் உண்மையான பக்தி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி. உண்மையான சமர்ப்பணத்திற்கு இவர்களை விட என்ன எடுத்துக்காட்டிருக்க முடியும்? அப்படிப்பட்ட வில்லிதாசனின் தோளை விட நான் பற்ற வேறொரு தோள் உண்டோன்னு கேட்டாராம் ராமானுஜர். நீங்களோ துடிகளுக்காக அடித்து கொண்டீர்கள், ஆனால் இவர்களோ பாகவதற்காகவும் பகவத் கைங்கரியத்திற்காகவும் அத்தனையும் இழக்க தயாராக இருந்தார்கள் இல்லையா?
அப்படின்னு சொல்ல அப்பத்தான் அவர்களுக்கு எல்லாமே உண்மை புரிந்தது. எல்லோருமே மீண்டும் பொன்னாச்சியிடமும் வில்லிதாசரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். அதோடு மட்டுமல்ல, அதற்கு பிறகு வில்லிதாசரும் பொன்னாச்சியும் தங்களுடைய அத்தனை நகைகளையும் மடத்திற்கே ஒப்படைத்து மீண்டும் ராமானுஜ சேவையிலேயே ஈடுபட்டனர். இனி நாமும் தொடர்ந்து ராமானுஜரோட வைபவத்தை சேவிக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.